Hello friends, welcome to Priya Music Academy. In the video la nammo CTX 9000 in keyboard oda review dhaan paaka porom. So vaanga video kulla polam. இந்த CTX 9000 in keyboard பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 months முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,000 சம்திங் இருந்துச்சு. நான் பெடலோடு வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு 23,000 சம்திங் வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 டோன்ஸ் அண்ட் 250 ரிதம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து AIX சவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனால இந்த அக்கோஸ்டிக் டோன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பியானோ டோன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியானோ மட்டும் இல்லாமல் கிட்டார் டோன் கூட நல்லா இருக்குது. கிட்டார் டோன்ஸ் கூட சூப்பராக இருக்குது. நல்ல கிளாரிட்டியாக இருக்குது டோன்ஸ்லாம். கிட்டார் டோன், கிட்டார் அண்ட் ஸ்ட்ரிங்ஸு கூட ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்ட்ரிங்ஸ் டோன் கூட ஸ்ட்ரிங் டோன்ஸும் நல்லாயிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்தியன் டோன்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாவது கர்நாடிக்லாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வீணை இந்தியன் டோன்ஸ், வீணை, சிட்டார் இருக்குது, ஹார்மோனியம் கூட இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹார்மோனியம் டோன்லாம் உங்களுக்கு. அண்ட் வந்து சிட்டார் இருக்குது. ஓகே, இந்தியன் டோன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன் ரிதம்ஸும் நிறைய இருக்குது. ஸோ 250 ரிதம்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ எல்லா டைப் ஆஃப் ரிதம்ஸும் இருக்குது. அதில் இந்தியன் ரிதம்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இந்தியன் ரிதம்ஸ் இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாடுலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஏதாவது சாங்ஸ்லாம் வாசிக்கும் போது எக்ஸ்ட்ரா மாடுலேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். கொடுக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோன்ஸில் வந்து இந்த ராஸ் டோன்ஸ் கூட நல்லாயிருக்கு. ஸோ பிராஸ் டோன்ஸ் கூட இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ வந்து இதில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு சாங் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது சம்திங் வீடியோ நீங்கள் போட போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்லையோ இல்லை சர்ச்லையோ நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 2 லேயராக ஒரு லேயர் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் வந்து நீங்கள் மேலே வாசிக்கலாம். ஓகேவா? அந்த ரெக்கார்டிங் பட்டன் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது சாங் பேங்க்கில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு நீங்கள் மேலே வந்து வாசிக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் வந்து இதில் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து
நம்மளுக்கு வந்து இந்த போர்ட்டமெண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே இந்த பிளேஸில் இருக்கும். ஸோ அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு அந்த பட்டன். ஸோ டச் ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸில் போய் மற்ற கீபோர்ட் மாதிரி உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இங்கேயே நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் இன்னொரு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு சாங் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, ஒரு சைடில் வந்து உங்களுக்கு பியானோ டோன் வேணும், ஒரு சைடில் ஸ்ட்ரிங்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்ப்ளிட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்ஸ் வச்சிடுறேன், அப்புறம் ஸ்ப்ளிட் அமைக்கிட்டு பியானோ டோன் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதிலே வச்சு வாசிக்கிறேன். எனக்கு வர டியூன் நான் வாசித்து காட்டுறேன். ஏன்னா சினிமா சாங் வாசிச்சோன்னா சம் காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அதனால நான் ரேண்டமாக என்னோடய ஓன் டியூன்ஸ் வாசிக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சைடில் வந்து ஒரு டோன், அப்புறம் இன்னொரு சைடில் இன்னொரு டோன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ப்ளிட்டை நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வரைக்கும் தான், இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் இந்த ரைட் ஹேண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்கே வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீ வரைக்கும் வேணும்னா பாருங்கள், ஸோ இங்கே வரைக்கும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இடம் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்ப்ளிட் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்னென்னா இந்த லேயர் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. இப்போ ஆல்ரெடி ஒரு டோன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்ப்ளிட் இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸோ மேலே லேயர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திருப்பி ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ நீங்கள் வேறு வந்து ஸ்ட்ரிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேலே இருக்க லேயர் மட்டும் ஒரு ஆக்டேவ் அதிகப்படுத்தணுன்னா ஆக்டேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்க லேயர் மட்டும் உங்களுக்கு ஒரு ஆக்டேவ் ஹையராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நார்மலாகவே ஆக்டேவ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது லேயர்லாம் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நார்மலாக கூட இப்போது நார்மலாக வந்து ஒரு பியானோ டோனில் இருக்குது, ஆக்டேவ் நான் வந்து ஒரு ஆக்டேவ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அண்ட் டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸில் போய் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இங்கேயே வந்து நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிரான்ஸ்போஸ் இந்த பட்டன் இங்கேயே இருக்கிறதுனால ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது ஒரு ஈஸியான ஆப்ஷன் அது. ஓகே, ஸோ வேறு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேங்க் இருக்குது. 120க்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி இருக்குது. ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் மிடி கேபிள் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஏதாவது சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணணுன்னா அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு சஸ்டெயின் பெடலுக்கு ஒரு அவுட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ரெஷன் பெடலுக்கும் அவுட் இருக்குது. அண்ட் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 23,000க்கு நம்மளுக்கு 23 or 22 கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃபர் ஆகும் முன்ன பின்ன. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான கீபோர்டுன்னு சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சவுண்ட் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், ஆர் ஏதாவது ஒரு சர்ச்சில் ஆர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸு கோயிலெலாம் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது இதை நீங்கள் வந்து இந்த கீபோர்ட் கண்டிப்பாக வாங்கலாம். உங்கள்கிட்ட வந்து நிறைய பட்ஜெட் இல்லை,
என்கிட்ட வந்து ஒரு கம்மி பட்ஜெட் தான் 25,000 தான், அதுக்கு மேலே என்னால் வாங்க முடியாதுன்னா அப்போது நீங்கள் இந்த கீபோர்ட் வாங்கலாம். ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் கீபோர்டோட அந்த ஒரு குவாலிட்டி வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் அந்த கீபோர்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கீபோர்டு வாங்கலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.